இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை நாம் நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க முடியும். பொதுவாக நியதியின்படி நீதியின் வாழ்க்கை துன்மார்க்க வாழ்க்கையை விட குறைவான பிரச்சனைகளையே கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. தேவனுக்கு பின் செல்கிறவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று அர்த்தமல்ல. ஆயினும் நீதிமான் நெருக்கப்படும் போது அவன் தேவனுடைய சரியான வேளையில் அவன் முற்றிலுமாக விடுவிக்கப்படுவான் என்கிற நம்பிக்கையை வேதம் தெளிவாக போதிக்கிறதை இந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. 3ஆம் வசனத்திலே செம்மையானவர்களை உத்தமமானது காப்பாற்றுகிறது, அவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் என்று சொல்லப்படுகிறது. துன்மார்க்கனுடைய மாறுபாடு அவனை பாழாக்கும் என்று சொல்லப்படுகிறது. வசனம் 4 நீதி மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று சொல்லப்படுகிறது. கோபாக்கினை நாளிலே அல்லது நியாய தீர்ப்பின் நாளிலே நீதி மரணத்திற்கு தப்புவிக்கிறது, ஆனால் ஐஸ்வர்யம் ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்கிறது. நீதியானது மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனோ தன்னுடைய வழிகளிலே விழுந்து போவான் என்று சொல்லப்படுகிறது. வசனம் 8 நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான், துன்மார்க்கன் மரிக்கும் பொழுது அவனுடைய நம்பிக்கை அழியும், அவனுடைய எதிர்பார்ப்பு அபேட்சை கெட்டுப்போகும் என்று இங்கே வசனம் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். வசனம் 8ஐயும் 9ஐயும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம் என்று சொன்னால், நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால், அதாவது ஆண்டவரை அறிகிற அறிவினால் அவன் தப்புகிறான். பரிசுத்தரின் அறிவே அறிவு, ஆண்டவரை அறிகிற அறிவினால் அவன் தப்பிக்கொள்ளுகிறான் என்று சொல்லி இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான், அவன் நெருக்கப்படுகிற எல்லா பிரச்சனைகளினின்றும் அவனுக்கு பிரச்சனைகள் வருகிறது, ஆனால் அவன் விடுவிக்கப்படுவான். அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். அர்த்தம் என்ன? ஆங்கில வேதாகமத்தில் மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறது, இந்த ரைட்டியஸ் பர்சன் இஸ் ரெஸ்கியூட் ஃப்ரம் ட்ரபிள் அண்ட் இட் ஃபால்ஸ் ஆன் த விக்கெட் இன்ஸ்டெட் என்று சொல். அதாவது எந்த பிரச்சனைகளில் இக்கட்டுகளிலிருந்து நீதிமான் விடுவிக்கப்படுகிறானோ அந்த பிரச்சனையானது துன்மார்க்கன் மேலே வந்து விடுகிறது என்பதை இந்த வசனங்கள் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு ஆதாரமாக மொர்தெகாயினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், எஸ்தருடைய புத்தகத்திலே அங்கே ஆமான் என்று சொல்லக்கூடிய ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்த அந்த ஆமான் மொர்தெகாயும் அவனுடைய ஜனங்களையும் அழிக்கும்படியாக பல திட்டங்களை தீட்டின பொழுதும், அங்கே ராஜாவினால் உத்தரவு பிறந்த போதிலும், அவனுடைய முத்திரை மோதிரத்தினால் கையெழுத்து இட்ட போதிலும் கூட அந்த 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லி, அவர்கள் தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்தவர்களாக தேவனிடத்தில் முறையிடுகிறவர்களாக காணப்பட்டபடியினாலே மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான். ஆமானுக்கு அழகா வீட்டில் ஒரு தூக்கு மரலாம் செஞ்சு மொர்தெகாயை தொங்க விடுகிறதாக கனவு கண்டு கொண்டிருந்த நாட்களிலே அவன் அத்தனையாக ராஜாவினிடத்தில் அவன் அவ்வளவு செல்வாக்கு பெற்று வாழ்ந்த நாட்களிலே அந்த காரியம் ஆண்டவரால் மாறுதலாய் முடிந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த மாறுதலாய் முடிந்த நேரத்திலே ஆமான் மொர்தெகாய்க்கென்று அவன் செய்து வைத்திருந்த தூக்கு மரத்திலே ஆமான் தூக்கிலிடப்படுகிறான். அவனுடைய 10 குமாரர்களும் அங்கே தூக்கிலிடப்பட்டதாக எஸ்தர் 9:14 நாம் பார்க்கிறோம். அவன் 10 குமாரனும் அதிலே தூக்கிலிடப்படுகிறார்கள், அவனும் அவனுடைய குமாரர்களும் அழிக்கப்படுகிறார்கள். எந்த ஒரு மொர்தெகாய்க்கு என்று ஏற்படுத்தப்பட்ட அந்த இக்கட்டு, அதில் இருந்து மொர்தெகாய் தப்பிவிட்டான். ஆனால் அதை ஏற்படுத்தின துன்மார்க்கனாகிய ஆமானும் அவனுடைய 10 குமாரர்களும் அந்த தூக்கு மரத்தில் தொங்கவிடப்பட்டு அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம்.
நாம் தானியேல் புத்தகத்திலே பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். நீதிமானாய் வாழ்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் அத்தனை வைராக்கியமாய் இருக்கிறார்கள். அவர்கள் சிறையில் இருந்தாலும், அவர்கள் சிறையிருப்பில் அவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் ஆண்டவரை தேடுகிறவர்களாக, ஆண்டவருடைய நாமத்தின் மேல் அத்தனை வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அங்கே மற்ற ஜனங்கள் அவர்களை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறான். நான் ஒரு மிகப்பெரிய சிலையை செய்திருக்கிறேன். நாதசுரம், கிண்ணறம், மேலதாளங்கள் இவைகளெல்லாம் முழங்கும் போது எல்லாரும், அந்த தேசத்தில் உள்ள பிரதானிகள், மிகப்பெரிய ஆட்கள் எல்லாரும், விஐபிகள் எல்லாம் அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். எல்லாரும் இந்த சிலைக்கு முன்பாக விழுந்து பணிய வேண்டும் என்கிற ஒரு கட்டளை இருந்த பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அதை பணிந்து கொள்ளாது இருந்ததை கண்ட மற்ற பகைஞர்கள் அவர்கள் போய் ராஜாவினிடத்தில் குற்றப்படுத்துகிறார்கள். அதற்கு ஒரு சட்டமும் ஏற்றப்பட்டிருக்கிறது. பணிந்து கொள்ளாதவன் அவன் அக்கினி ஜுவாலையில் தூக்கி போடப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது ராஜா கோபத்தில் அவர்களை அழைத்து அனுப்புகிறான். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ ராஜாவினிடத்தில் வந்து நிற்கிறார்கள். ராஜா கேட்குறான், நீங்கள் யாருமே இந்த இப்படிப்பட்ட கிண்ணறங்கள், நாதசுரங்கள், மேலதாளங்கள்லாம் முழங்கும் போது நான் ஏற்படுத்தின சிலையை வணங்கலையா அப்படின்னு கோபமாக கேட்கும்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இதற்கு நாங்கள் உத்தரவு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நாங்கள் ஆராதிப்போம் என்று வைராக்கியமாய் பேசின பொழுது அவன் ராஜா கோபமடைந்தவனாக அவன் சொல்லுகிறான், மீண்டும் ஒரு விசை இப்படிப்பட்ட காரியங்கள் நடத்தப்படும், நீங்கள் விழவில்லை என்று சொன்னால், பணிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் உங்களை அக்கினி ஜுவாலையின் நடுவில் நான் தூக்கி போட்டு விடுவேன் என்று அவன் சொல்லி மிரட்டுகிறான். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் தப்புவியாமற் போனாலும் நீர் ஏற்படுத்தின அந்த சிலைக்கு முன்பாக நாங்கள் வணங்க முடியாது என்று அத்தனை வைராக்கியமாய் சொன்ன பொழுது சூளையை 7 மடங்கு அவன் அந்த சூடாக்க சொல்லுகிறான். இவர்களை கட்டி, இவர்களுடைய ட்ரெஸ்ஸோடு கெட்டி கொண்டு போய் போடுறாங்க. அங்கே உள்ள தூக்கி போட போகும்போது சூளையினுடைய சூடு அதிகமாக இருந்ததுனால தூக்கிட்டு போனவங்கெல்லாம் அங்கே தீயினால் கொல்லப்படுகிறார்கள். உள்ளே விழுந்த 3 பேரும் 4வது ஒரு தேவ புத்திரராக என் ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே உலாவினபடியினாலே கட்டவிழ்க்கப்பட்டவர்களாக உலாவுகிறதை அங்கே வேதத்திலே பார்க்கிறோம். நீதிமான் இக்கட்டி நின்று அவன் விடுதலை செய்யப்படுகிற ராஜா அவர்களை வெளியே கொண்டு வர சொல்லிட்டு அவன் நாடு முழுவதிலும் ஒரு நிருபத்தை எழுதுகிறான். இவர்கள் ஆராதிக்கிற தெய்வமே உண்மையான தெய்வம், அவர் ஒருவரே பூமியில் உள்ள எல்லா தேவர்களுக்கும் அவர் பெரியவர் என்கிற ஒரு மகா பெரிய அறிக்கையை அங்கே நேபுகாத் நேச்சார் இடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல தான் தானியலுடைய வாழ்க்கையில் தானியல் ராஜாவுக்கு அடுத்த பிரதானியாக 120 பேர்கள் தேசாதிபதிகளாக ஆளுகை செய்கிறார்கள். அவர்களை கண்காணிப்பதற்கு 3 ஒரு பிரதானிகளை அவன் ஏற்படுத்துகிறான். அந்த 3 பிரதானிகளிலும் பிரதானமானவனாக, முதன்மையானவனாக அங்கே தானியலை ராஜா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதன் பொறாமை அவன் மேலே கொண்டு அவனை எப்படியாவது அழிக்கணும்னு நினச்சி அவர்கள் சொல்லுகிறார்கள், 30 நாள் அளவும் வேறு எந்த தெய்வத்தையும் எந்த மனுஷனிடத்திலும் விண்ணப்பம் செய்யாமல் ராஜாவை உண்மை மட்டும்தான் அவர்கள் எல்லாரும் சேவிக்கணும், தான் நாட்டில் உள்ள எல்லாரும் உண்மை தான் தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி, இல்லைன்னு சொன்னால் சிங்க கபில போடணும்னு சொல்லி ராஜாவை வற்புறுத்தி ஒரு சட்டத்தை ஏற்ற வைத்த பொழுது தானியலுக்காக ஏற்றப்பட்ட அந்த சத்தம் இக்கட்டு. அப்பொழுது தானியல் அழகாக 3 வேளையும் அவன் தன்னுடைய பலகணிகளை திறந்து எருசலேமை நோக்கி முன் செய்து வந்தபடியே அவன் ஜெபித்து கொண்டே இருந்தான். ராஜாவே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ராஜாவே பாருங்க எப்படி செய்து கொண்டு இருக்கிறான், உம்முடைய சட்டத்தை மீறிவிட்டான். ராஜாவுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்குது. சூரியன் அஸ்தமிக்கிற வரையில் எப்படியாவது தானியலை விடுதலையாக்கிறணும்னு நினைக்கிறான். அவனிடத்துல ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல, அவர்களாலையும் கண்டுபிடிக்க முடியல. அவன் தொழுகையை மட்டும்தான் வச்சு அவனை குற்றப்படுத்தும்படியாக நிறுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் வற்புறுத்துகிறார்கள் ராஜாவை. ராஜாவே, நீர் சொன்ன வார்த்தையின்படி மேதியருக்கும் பெருசியர்களுக்கும் மாறாத ஒரு கட்டளை அல்லவா, நீர் கட்டளையிட்டதை எப்படி நீரே மீறலான்னு சொல்லி அவர்கள் நெருக்கின பொழுது அவனை தானியலை கையும் காலம் கட்டி அவரை சிங்க கவில போடுகிறதற்கு ஒப்பு கொடுத்து சொல்கிறாரு, உன் தேவனாய கர்த்தர் உன்னை தப்பு வைப்பார். மனசு இல்லாமல் தூக்கி உள்ளே போடுறார். உள்ளே போடப்பட்டான். அவன் நைட்டு ராஜா எல்லா விதமான சந்தோஷத்தையும் அகற்றிட்டார், போஜனத்தை அகற்றிட்டார், கீதவாத்தியங்கள்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாரு. விடியற் காலத்திலே ஓடி போகிறார். அந்த சிங்கக்கபியின் வாசலண்டையில் வந்து நின்று கத்துகிறார். துயர சத்தமாய், தானியலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? ராஜாவே, நீர் வாழ்க.
அவர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்று தானியேல் சொன்ன பொழுது ராஜாவுக்கு அத்தனை சந்தோஷம். அவன் மேலே குற்றம் சுமத்தின எல்லாரையும், அவனுடைய குமாரர்களையும் அவனுடைய மனைவிகளையும் பிடிச்சி அந்த சிங்க கபிக்குள்ளே போடும்படியாய் கட்டளையிட்டான். அவங்க தரையில் போய் விழுகிறதற்கு முன்பாக சிங்கங்கள் அவங்க மேலே பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது என்று எழுதப்பட்டது. அவரும் தேசம் முழுவதற்கும் அருமையான ஒரு நிருபத்தை எழுதுகிறார். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி நீதிமான் இக்கட்டுகளில் நின்று விடுவிக்கப்படுவான், துன்மார்க்கனுடன் மரிக்கும் பொழுது அவனுடைய நம்பிக்கை அழியும் என்று சொன்னபடி அவனுடைய வாழ்க்கை இக்கட்டினின்று விடுவிக்கப்படுகிறான். அவன் இருந்த இடத்துல துன்மார்க்கன் வருவான், அவன் இருந்த இடத்துல துன்மார்க்கன் வருவான். அவனுடைய இக்கட்டுகள் எல்லாம் துன்மார்க்கனுடைய தலையின் மேலே வந்து விடுகிறதாக நாம் பார்க்கிறோம். தான் வெட்டின குழியில் தானே விழுவந்தாங்கன்னு சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி அவனுக்கு நடந்துவிடும் என்று வேதம் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். 2 பேருக்கும் பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுகிறான். அந்த இக்கட்டு துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை அழித்துவிடக்கூடியதாக இருக்கிறது. நீதிமானாய் வாழுவோம், ஆண்டவரை தேடுவோம், அவருடைய பாதத்தை இறுக பற்றி கொள்வோம். நாம் இக்கட்டு நின்று விடுவிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆம். துணை நீரே, இருளில் வெளிச்சம்